வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சில படங்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த படத்துக்கு ஒரு பேர் வச்சு பூஜையெல்லாம் போட்டு அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு பேர் வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த படங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எதனால் அந்த மாதிரி பேரை மாற்றினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தேவர் மகன். கமல்ஹாசனுடைய வெற்றி படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் தேவர் மகன். பரதன் டைரக்ஷனில் கமல்ஹாசன், கௌதமி, சிவாஜி ஆகியோர் நடிப்பில் 1992 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் தேவர் மகன். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் நம்மவர் அப்படிங்கிற பேர் தான் வச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம இசைஞானி இளையராஜா தான் இந்த படத்துக்கு நம்மவர் அப்படிங்கிற பேரை விட தேவர் மகன் அப்படிங்கிற பேர் தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கமல்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் கமல் இந்த படத்துக்கு தேவர் மகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காவலன். சித்திக் டைரக்ஷனில் விஜய் நடிச்சு 2011 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் காவலன். இது ஏற்கனவே மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன பாடிகார்டு அப்படிங்கிற படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் காவல் காதல் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பேர் செட் ஆகாதனால அடுத்ததாக காவல்காரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் காவல்காரன் அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்திருந்தாரு. அதனால அந்த படத்தோட தயாரிப்பாளர் காவல்காரன் அப்படிங்கிற பேரை விஜய் படத்துக்கு கொடுக்க மறுத்துட்டாரு. ஸோ அதனால தான் காவலன் அப்படின்னு பேரை மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஜினி. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சூர்யா நடிச்சு 2005 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் கஜினி. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் மிரட்டல் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஏஆர் முருகதாஸ் 2004 அஜித்தை வச்சு மிரட்டல் அப்படிங்கிற பேரில் கஜினி படத்தை எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அஜித் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறமா தான் சூர்யாவை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு மிரட்டல் அப்படிங்கிற பேர் தான் வச்சிருந்திருக்காங்க. கடைசியாக ரிலீஸ் பண்ணும்போது தான் இந்த படத்துக்கு கஜினி அப்படிங்கிற பேர் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெரி. அட்லி டைரக்ஷனில் விஜய் நடிச்சு 2016 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் தெரி. இந்த படத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வைக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த படத்தில் விஜய் போலீஸ் கட்டப்பல் நடிச்சிருந்ததால இந்த படத்துக்கு முதல்ல 3 முகம் அப்படின்னு பேர் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பேர் செட் ஆகாததுனால அடுத்ததாக வெற்றி அப்படின்னு வச்சு பார்த்துருக்காங்க. அதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா துப்பாக்கி 2 அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த பேர் செட் ஆகாததுனால காக்கி அப்படின்னு வச்சு பார்த்துருக்காங்க. அதுவும் செட் ஆகலை அப்படின்னு தாறுமாறு அப்படின்னு நிறைய பேரை வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த பேருமே இந்த படத்துக்கு செட் ஆகாதனால கடைசியாக தான் தெரி அப்படின்னு இந்த படத்துக்கு பேரை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகள். ஏஎல் விஜய் டைரக்ஷனில் விக்ரம் நடிச்சு 2011 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் தெய்வ திருமகள். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ மகன் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஆனால் அதை ஏற்கனவே சிவாஜி கணேசன் நடித்த படத்தோட பேராக இருந்திருக்கு. அதனால சிவாஜி ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த பேரை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் விக்ரம் பிரபு நடிக்கிற படத்துக்கு அந்த பேரை வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட பேரை தர மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தெய்வ திருமகன் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. அந்த பேரும் பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறமா தான் தெய்வ திருமகள் அப்படின்னு பேரை மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெமினி. சரண் டைரக்ஷனில் விக்ரம் நடிச்சு 2002 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் ஜெமினி. நாட்டாம படத்தில் நடித்த டீச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே டீச்சரை மாடனா மாற்றி ஓ போடு சாங்க்கு டான்ஸ் ஆட வச்ச படம் தான் இந்த ஜெமினி. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏறுமுகம் அப்படிங்கிற பேர் தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பேர் செட் ஆகாததுனால அடுத்ததாக ஜெமினி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஆனால் ஜெமினின்னு பேர் வச்சா ஜெமினி ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதனால அங்கேயும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவங்களும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்துக்கு ஜெமினி அப்படின்னு பேர் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை. பாண்டிராஜ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சு சூப்பர் ஹிட் ஆன படம் தான் நம்ம வீட்டு பிள்ளை. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஆனால் இது எம்ஜிஆர் படத்தோட பேராக இருக்கிறதுனால இந்த பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் பர்மிஷன் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தோட பேரை நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னை அறிந்தால். கௌதம் மேனன் டைரக்ஷனில் அஜித் நடிச்சு 2015 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் என்னை அறிந்தால். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1000 தோட்டாக்கள் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தோட பேரை சத்யதேவ்னு மாற்றிருக்காங்க. அந்த பேர் செட் ஆகாததுனால கடைசியாக தான் என்னை அறிந்தால் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீரம். சிறுத்தை சிவா டைரக்ஷனில் நம்ம தல அஜித் நடிச்சு 2014 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் வீரம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகம் பிரதர்சன் தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பேரை வீரம் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ். ரஞ்சித் டைரக்ஷனில் கார்த்தி நடிச்சு 2014 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் மெட்ராஸ். இந்த படத்துக்கு முதல்ல கபாலின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பேர் செட் ஆகலைன்னு காளி அப்படின்னு மாற்றிருக்காங்க. அந்த பேரும் செட் ஆகலைன்னு தான் கடைசியாக மெட்ராஸ் அப்படின்னு பேரை மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன். ஜெயம் ரவி நடிப்பில் 2015 ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அப்பா டக்கர் அப்படின்னு
தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அப்பா டக்கர் அப்படிங்கிறது ஒருத்தர் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்குது. அந்த மாதிரி இங்கிலீஷில் பேர் வச்சா வரி விலக்கும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேரை சகலகலா வல்லவன் அப்படின்னு தமிழில் மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன். தளபதி விஜய் நடிப்பில் 2009 ரிலீஸ் ஆன படம் தான் வேட்டைக்காரன். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவி அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பேரை வேட்டைக்காரன் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொல்லாதவன். வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ், திவ்யா ஆகியோர் நடிச்சு 2007 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் பொல்லாதவன். தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணிக்கு அடித்தளமாக அமைச்சதே இந்த பொல்லாதவன் படம் தான். இந்த படம் வெற்றி அடைஞ்சதுனால தான் அடுத்தடுத்து தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் அசுரன், வடச்சென்னை போன்ற வெற்றி படங்கள்லாம் வந்தது. ஸோ அப்பேற்பட்ட இந்த பொல்லாதவன் படத்துக்கு ஆரம்பத்தில் வெற்றிமாறன் என்ன பேர் வச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு குதிரை அப்படிங்கிற பேர் தான் வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இதை விட பெட்டரா ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்ச பேர் தான் இந்த பொல்லாதவன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காக்க காக்க. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல சூர்யாவோட ஆக்ரோஷமான நடிப்பில் 2003 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் காக்க காக்க. இந்த படத்தில் சூர்யா எப்படி ஆக்ரோஷமாக நடிச்சிருப்பாரோ அதே அளவுக்கு இந்த படத்தில் வில்லனா நடித்த ஜீவனுக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு நம்ம கௌதம் மேனன். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வில்லனா நடித்த ஜீவனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததும் நம்ம கௌதம் மேனன் தான். ஹீரோ வில்லன் அப்படின்னு இந்த படத்தில் 2 பேருமே பயங்கர ஆக்ரோஷமாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்குறிப்பு அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த பேரை கேட்டால் நமக்கே சிரிப்பு வருது. அதனால இந்த பேர் வேண்டான்னு கௌதம் மேனனே முடிவு பண்ணி இந்த படத்துக்கு காக்க காக்க அப்படின்னு அதுக்கப்புறமா தான் பேரை மாற்றி வச்சிருக்காரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விருமாண்டி. கமல்ஹாசன் நடிப்பில் 2004 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் விருமாண்டி. இந்த படத்தை நடிகர் கமல்ஹாசனே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சண்டியர் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அந்த டைமில் பயங்கர எதிர்ப்பு கிளம்புச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேரை விருமாண்டி அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளம் கேட்குமே. ஆர்யா, ஷியாம், அசின், பூஜா, லைலா ஆகிய 5 பேரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் உள்ளம் கேட்குமே. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பெப்சி அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவங்களோட 5 பேரோட முதல் எழுத்தையும் சேர்த்தா பெப்சி அப்படின்னு வரும். அந்த பேர் தான் இந்த படத்துக்கு முதல்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு சில காரணங்களால அந்த படத்தோட பேரை உள்ளம் கேட்குமே அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேது. பாலா டைரக்ஷனில் விக்ரம் நடிச்சு 1999 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் சேது. விக்ரம் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அது எதுவுமே வெற்றி அடையல. முதன்முறையாக விக்ரம் நடிப்பில் வெற்றி அடைஞ்ச படம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட கரியர்லேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. விக்ரமுக்கு மட்டும் இல்லாமல் பாலாவுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு பாலா முதல்ல அகிலன் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பேரை சேது அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை. செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சு 2006 ரிலீஸ் ஆன படம் தான் புதுப்பேட்டை. இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படுற ஒரு படம் தான் புதுப்பேட்டை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் தனுஷோட நடிப்பும் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல காசிமேடு அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் செல்வராகவன் இந்த படத்தோட பேரை புதுப்பேட்டை அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரலாறு. KS ரவிக்குமார் டைரக்ஷனில் அஜித் 3 வேடங்களில் நடிச்சு 2006 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் வரலாறு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு காட் ஃபாதர் அப்படிங்கிற பேர் தான் வச்சிருந்தாரு. ஆனால் காட் ஃபாதர் அப்படின்னு இங்கிலீஷில் பேர் வச்சா இந்த படத்துக்கு வரி விலக்கு கிடையாது அப்படிங்கிற காரணத்தால இந்த படத்தோட பேரை தமிழில் வரலாறு அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாஸ் என்கிற மாசிலாமணி. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் சூர்யா, நயன்தாரா ஆகியோர் நடிச்சு 2015 ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படத்துக்கு முதல்ல பூச்சாண்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வெங்கட் பிரபு இந்த படத்துக்கு மாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த மாதிரி இங்கிலீஷில் பேர் வச்சா இந்த படத்துக்கு வரி விலக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட பேரை மாசு என்கிற மாசிலாமணி அப்படின்னு பேரை மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எம்டன் மகன். பரத் நடிப்பில் 2006 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் இது. இந்த படத்தில் நடிகர் நாசர் ஒரு கொடூரமான அப்பா கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எம் மகன் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கிறதா சொல்லி சர்ச்சையானதால அந்த படத்தோட பேரை எம்டன் மகன் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்பாண்டி. நடிகர் தனுஷ் முதல்ல இயக்குனராக அவதாரம் எடுத்த படம் தான் பாப்பாண்டி. 2017 வெளியான இந்த படத்துக்கு முதல்ல பவர் பாண்டி அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி இங்கிலீஷில் பேர் வச்சா இந்த படத்துக்கு வரி விலக்கு கிடையாது அப்படிங்கிற காரணத்தால இந்த படத்தோட பேரை பா பாண்டி அப்படின்னு சுருக்கி தமிழில் வச்சுட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்திரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 2010 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் எந்திரன். டைரக்டர் சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் ரோபோ அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாரு. ஆனால் இங்கிலீஷில் பேர் வச்சா வரி விலக்கு கிடையாது அப்படிங்கிற காரணத்தால இந்த படத்தோட பேரை தமிழில் எந்திரன் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலர். தியாகராஜன் குமரராஜா டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, ஃபகத் பாசில், சமந்தா ஆகியோர் நடிச்சு 2019 ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி திருநகையா நடிச்சு இந்த படத்துக்காக நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அநீதி கதைகள் அப்படிங்கிற பேர் தான் வச்சிருக்காங்க. ஆனால்
அதுக்கப்புறமா தான் ஒரு சில காரணங்களால இந்த படத்தோட பேரை சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன, செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சு 2011 ரிலீஸ் ஆன படம் தான் மயக்கம் என்ன. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மாலை நேரத்து மயக்கம் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பேர் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பேரை மயக்கம் என்ன அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருமுகன், விக்ரம் நடிப்பில் 2016 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் இருமுகன். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மர்ம மனிதன் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பேரை இருமுகன் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உரியடி, 2016 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் உரியடி. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விடியும் வரை விண்மீன்கள் செய்வோம் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் உரியடி அப்படின்னு மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வனின் காதலி, எஸ்.ஜே. சூர்யா மற்றும் நயன்தாரா ஆகியோர் நடிப்பில் 2006 ரிலீஸ் ஆன படம் தான் கல்வனின் காதலி. இந்த படத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா 36, 24, 36 அப்படின்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. அந்த பேர் சர்ச்சையானதால அதுக்கப்புறமா தான் அந்த படத்தோட பேரை கல்வனின் காதலி அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருதி புனல், கமல்ஹாசன் மற்றும் அர்ஜுன் ஆகியோர் நடிப்பில் 96 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் குருதி புனல். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் துரோகி அப்படின்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு சில காரணங்களால இந்த படத்தோட பேரை குருதி புனல் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தெலுங்குல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேரை துரோகின்னு தான் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை, சிவகார்த்திகேயன் நடிப்பில் 2015 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் காக்கி சட்டை. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல டானா அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பேரை காக்கி சட்டை அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது மடமையடா, கௌதம் மேனன் டைரக்ஷனில் சிம்பு நடிச்சு 2016 ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பேரை மாற்றிட்டு அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு பேரை மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்ரியன், விக்ரம் பிரபு நடிப்பில் 2017 ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முடிசூடா மன்னன் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த படத்தோட பேரை சத்ரியன் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உன்னாலே உன்னாலே, வினய் சதா ஆகியோர் நடிப்பில் 2007 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் உன்னாலே உன்னாலே. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை காற்றே அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பேரை மாற்றிட்டு உன்னாலே உன்னாலே அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்திங் சம்திங், ஜெயம் ரவி நடிப்பில் 2006 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் சம்திங் சம்திங். இந்த படத்துக்கு முதல்ல சம்திங் சம்திங் அப்படிங்கிற பேர் தான் வச்சிருந்தாங்க. ஆனால் இங்கிலீஷில் பேர் வச்சா வரி விலக்கு கிடையாது அப்படிங்கிற காரணத்தால் இந்த படத்தோட பேரை உனக்கும் எனக்கும் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புறம்போக்கு என்கிற பொதுவுடைமை, இயக்குனர் எஸ்.பி. ஜெகநாதன் இயக்கத்தில் ஆர்யா மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோர் நடிப்பில் வெளியான படம் தான் இது. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கிரை அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேர் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டதால இந்த படத்துக்கு புறம்போக்கு என்கிற பொதுவுடைமை அப்படின்னு பேரை மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைஞன், கமல் நடிப்பில் 1993 ரிலீஸ் ஆன படம் தான் கலைஞன். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்திரஜித் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பேரை கலைஞன் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 16 வயது நிலை, பாரதி ராஜா டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோர் நடிச்சு 1977 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் 16 வயது நிலை. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மயில் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த படத்துல ஸ்ரீதேவியோட பேரும் மயில் தான். ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பேரை 16 வயது நிலை அப்படின்னு மாத்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மௌனராகம், மணிரத்னம் டைரக்ஷன்ல மோகன் ரேவதி ஆகியோர் நடிச்சு 1986 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் மௌனராகம். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் திவ்யா அப்படின்னு தான் மணிரத்னம் பேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பேரை மௌனராகம் அப்படின்னு மாத்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நேரடியாக மோதிய ரஜினி கமல் படங்கள், விஜய் அஜித் படங்கள், சிம்பு தனுஷ் படங்கள் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலுக்கு மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.